இப்போ இங்கே திரிகோண வீட்டில் வந்து சந்திரன் உட்காந்துருப்பார். இப்போ சந்திரன் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சூரியனுக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல அமைப்பு. பங்குனி மாதம் பிறந்திருக்கு இந்த குழந்தை. இந்த கிரக அமைவில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அருமையான ஒரு அழகான வாய்ப்பை தரக்கூடிய சூரிய சந்திர தசைகளாக இருக்கும். அப்போ இது எங்கே உட்காந்துருக்கு? பாக்கியஸ்தானத்தில் வந்து சந்திரன் உட்காந்துருக்கிறது. கோவில் விழா, கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது, நிறைய யாத்திரைகள் மேற்கொள்வது, அது ஆன்மீக சம்பந்தமான தேடல்களை உருவாக்குவது, ஆன்மீக சம்பந்தமான கல்விகளை கற்றுக்கொள்வது, இது நிறைய வந்து உயரிய குருமார்களுக்கு வந்து பணிவிடை செய்யக்கூடியது. உயரிய குருமாராக அவரை மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே வந்து சந்திரன் செய்வார். ஏன்னா மனோகாரகன். ராசி வந்து விருச்சிக ராசியாக வருது, லக்கணம் வந்து மீன லக்கணமாக வருது. ராசிக்கு லக்கணம் 5, லக்கணத்துக்கு 2, 9 கூடிய பாக்கியாதிபதி போயிட்டு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. இந்த ஒரு பரிவர்த்தனை அப்படின்றது வந்து ஒரு நன்மையான பரிவர்த்தனையாக இருக்கும் அப்படின்றது. இங்கே வந்து வக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சந்திரனுக்கு வக்கரம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இது மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது ஒரு கிரகம் வக்கரம் அடையும் பொழுது மட்டுமே அந்த அமைப்பை கொண்ட ஒரு ஜாதகமாக அது அந்த தசாபுத்திகளில் வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுக்கு முன்னால் பார்த்தது அப்படின்றது வந்து கெடுதியான தசாபுத்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சுக்கிரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. இது பாவக ரீதியாக கிரகங்கள் மாறி உட்காரக்கூடிய அமைப்பு தானே ஒழிய இது கிரகங்களுடைய பரிவர்த்தனை அப்படின்றத வந்து நம்ம முழுசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வழக்கு சொல்லாக இருக்குது. இவர் வீட்டில் அவர் இருக்கார், அவர் வீட்டில் இவர் இருக்கார், ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கொடுத்து நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாவகாதிபதிகள் மாறி உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். 8 கூடையவன் 2லையும் 2 கூடையவன் 8லையும் இதுலேயுமே இந்த பாவகாதிபதிகள் மாறி உட்காரும் பொழுதுமே அந்த இரட்டை பாவகங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களை கெடு கிரகங்கள் பார்வை செய்யக்கூடாது. ஒருவேளை இங்கே செவ்வாயினுடைய வீட்டை இந்த இடத்துல வந்து சனி உட்காந்துருக்காரு, 12 கூடையவனே இங்கே உட்காந்துருக்காரு, 3ஆம் பார்வையாக பார்வை செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி இந்த சனி இங்கே உட்காந்து இங்கே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுக்கு வந்து அது செல்லாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அது செல்லாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இடம் தான், அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வேறு இடம் கிடையாது. அப்போ அந்த 2 போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு கண்டிப்பாக அந்த பரிவர்த்தனை யோகம் செய்யும் பொழுது, பரிவர்த்தனை யோகம் நடக்கணும் அப்படின்னா, தெளிவான முறையில் நடக்கணும் அப்படின்னா அந்த கிரகங்கள் வளம் பெற்று இருக்கணும், தெளிவான முறையில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகங்களுடைய அமைப்பில் வரக்கூடிய தசாபுக்திகள் கண்டிப்பாக அவருக்கு சாதகம் இல்லாத தசாபுக்திகளாக முடியும் அப்படின்றது உறுதியாக சொல்லலாம்.